லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா இதனாலுமே என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஜாவால டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு கியூ லிங்க் லிஸ்ட் நிறைய இருக்குங்க. இப்போ எனக்கு ஸ்டாக்னா என்னன்ட்டு ஒரு டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்குங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் ஸ்டாக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்டாக் பற்றி நிறைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேங்க. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, HCL டெக்னாலஜியில் எனக்கு இன்டர்வியூவில் தான் கேட்டாங்க. ஓகே, அவ்வளோ ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டாக்குங்க. ஸ்டாக்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு டேட்டா மேலே இன்னொரு டேட்டா வைக்கிறது எப்படி. ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற நிறைய டேட்டாக்களுங்க இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நான் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ன்றது எதை பேஸ் பண்ணி எனக்கு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஸ் பண்ணி தான் எனக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எனக்கு பர்ஃபார்ம் ஆகும். அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் ஒரு 3 பாலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பாலை பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே வயலட் கலர் பாலை பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே எல்லோ கலர் பாலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ரெட் கலர் பாலை ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அந்த எல்லோ கலர் பாலை வந்து வெளியே எடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் பாலை நான் வெளியே எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த ரெட் கலர் பாலை வெளியே எடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு ஸ்டாக்கில் சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. புஷ், பாப், இஸ் எம்டி, இஸ் ஃபுல். இதனாலுமே என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம புஷ் பற்றி வந்து பார்க்கலாம். புஷ்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் நம்ம எப்படி எலமெண்ட் ஆட் பண்ணுவோம்னா டாப்பில் ஆட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கோட டாப்பில் ஆட் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா புஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாப் அப்படின்னா என்னென்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணுவேன்னா டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை தான் நான் 1 by 1 ரிமூவ் பண்ணுவேன். தென் இஸ் எம்டி, இந்த ஆப்ரேஷன் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சப்போஸ் என்னோட ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இதே என்னோட ஸ்டாக்கில் நான் ஏதாச்சும் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் இஸ் எம்டி ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் ஃபுல் ஆப்ரேஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் எனக்கு இந்த பேசிஸில் தான் வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நம்ம அப்கமிங்கில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கோர்ஸை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கொரீஸை வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வரணும் அப்படின்னா கீழே அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் ஆஃபீஸில் வந்து உங்களோட கொரீஸை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். எங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்களோட கொரீஸை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.